சென்னை அம்பத்தூரில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருளானது தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை அம்பத்தூரில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருளானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை அம்பத்தூரில் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒரக்கடம் பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பாக்கெட் செய்து விற்பனை செய்து வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விற்பனை செய்து வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை அம்பத்தூரில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருளானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை விற்பனை செய்து வந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். பல கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைனை பெங்களூருவில் பதுக்கி வைத்திருப்பதாக கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பார்த்திபன், சென்னை அம்பத்தூரில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய அண்மை தகவல் என்ன பதிவு பண்ணு? உமா, சென்னை அம்பத்தூர் பகுதியில் ஒரகடம் உள்ளிட்ட இந்த சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து இந்த போதைப் பொருளுக்கு கலாச்சாரம் அதிகரித்து கொண்டு வந்தது. இந்த நிலையில ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் அவர்கள் உத்தரவின் அடிப்படையில நேற்று இரவு தொடர்ந்து ஆவடி மாநகர ஆணையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் தனிப்படை போலீசார் சோதனையில் ஈடுபட்ட போது ஒரு 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளான இந்த மெத்தமெட்டன் பொருளை பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா இந்த போதைப் பொருளை பாக்கெட் செய்து விற்பனையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய 2 பேரை கைது செஞ்சிருக்காங்க. அம்பத்தூர் ஒரகடம் பாலநகர் பகுதிகளில் தொடர்ந்து இந்த விற்பனையான அதிகரித்து வந்தது. சந்தேகத்துக்கிடமான நபர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் சென்று வந்ததும் அதனை நோட்டமிட்ட தனிப்படை போலீசார் அவர்களை பிடிப்பதற்கு காத்திருந்த நிலையில் அவர்களை கைது செய்து அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு 200 கிராம் மெத்தமெட்டன் போதைப் பொருளை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. போலீசார் தரப்புல பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மெத்தமெட்டன் பொருட்களானது ஒரு 15 லட்சம் ரூபாய் மதிப்பு என்று சொல்றாங்க. இருந்த போதிலும் சரி, அவர்களுடைய 2 பேர் பாபு, ரமேஷ் 2 பேரை கைது செய்து அவங்க கூட விசாரணை செய்ததுல அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல கோடி ரூபாய் மதிப்புடைய அந்த மெத்தமெட்டன் போதைப் பொருள் பெங்களூர்ல இருப்பதாகவும் அங்கிருந்தான் தாங்கள் இங்க வாங்கி அம்பத்தூர் சுற்று வட்டார பகுதிகளை விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் எத்தனை நாட்களாக இந்த அம்பத்தூர் பகுதியில் இந்த போதைப் பொருளை விற்பனை செய்து வந்திருக்கிறாங்க என்று தொடர்ந்து போலீசார் விசாரணை செஞ்சு இருக்கிறாங்க. இவ்வளவு நாளா இவர்களை ஏன் எதற்காக இதுவரைக்கும் கைது செய்யவில்லை என்ற ஒரு நடவடிக்கையும் ஒரு கேள்விக்குறியும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து சந்தேகத்துக்கிடமான நபர்கள் ஒரு குறிப்பிட்ட அம்பத்தூர் பாலநகர் பகுதியில் சென்று வந்திருந்ததாகவும் இதனை உடனடியாக கைது செய்திருக்குமானால் இதற்கு முன்பதாகவே இவர்களை கைது செய்திருக்கலாம். ஆனால் தற்பொழுது இந்த 15 லட்சம் மதிப்புள்ள 200 கிராம் போதைப் பொருள் மெத்தமெட்டன் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. தொடர்ந்து தனிப்படை போலீசார் ஆவடி மாநகர காவல் ஆணையர் உத்தரவின் அடிப்படையில் பெங்களூரு செல்வதாக திட்டமிட்டு இருக்கிறாங்க. பெங்களூருக்கு சென்றிருந்தால் பல கோடி ரூபாய் மதிப்புடைய இந்த போதைப் பொருள் பறிமுதல் செய்யலாம் அந்த திட்டமிடல தொடர்ந்து இந்த கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.